ஹலோ, பிரைஸ் த லார்ட். குட் மார்னிங். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் இந்த நாளை காணத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்முடைய சகல காரியங்களையும் நிச்சயமாய் வாய்க்க பண்ணி நம்மை நிச்சயமாய் அவர் ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துகிற ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் மேலே நான் நம்பிக்கை வைத்து, ஆண்டவரிலே விசுவாசம் வைத்து, தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த காலை வேளையை ஆரம்பிப்போம். இந்த காலை வேளையிலும் தேவன் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதித்து அவர் நம்மை வழிநடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் தியானத்துக்கு கண்டு எடுத்த வேத பகுதியானது லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் 32ஆம் வசனங்களை 33ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆண்டவருடைய போதனைகளும் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் கவலையை குறித்து பேசுகிறார். நீங்கள் இந்த உலகத்தின் அத்தியாவசியமான தேவைகளுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், எல்லாம் சொல்லி போட்டு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஆகிய மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ ராஜ்யத்திலே அங்கே வாழ்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவ ராஜ்யம் என்றால் ஆண்டவர் இங்கே 32ஆம் வசனம், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறாய். அப்ப தேவன் தமது ராஜ்யத்தை நமக்கு தந்து தமது ராஜ்யத்திலே வாழும்படியாக கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் இன்றைக்கு தேவ ராஜ்யத்திலே வாழ்கிறோம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அல்லது தேவன் ஆளுகை செய்கிற மண்டலம், தேவன் ஆளுகை செய்கிற ஒரு மண்டலமாக இருக்கிற தேவராஜ்யமானது. அப்ப இந்த தேவராஜ்யம் வேதம் 2 பகுதியில் சொல்லும். தேவராஜ்யம் வரப்போற தேவராஜ்யத்தை குறித்தும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தேவராஜ்யம் இப்பொழுதும் நீங்கள் தேவராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம் அல்லது நமக்குள்ளே தேவராஜ்யம் இருக்கு என்பதை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே பரிசேயர் அவரோடு கூட பேசுகிறார்கள். 17ஆம் அதிகாரம் 20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். அப்ப பரிசேயர் கேட்கிறார்கள், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக நம்முடைய கண்களுக்கு புலப்படுகிற வகையிலே வராது. ஏனென்று சொன்னால்
தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு ஆவிக்குரிய காரியம். அது ஒரு ஆவிக்குரிய நிலைமையில தேவன் ஆளுகை செய்கிற ஒரு மண்டலம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, அது அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற சொல்லுவதற்கு மேது விடாது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னார். தேவ ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது, நாம் தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். அதே போல கொலோசியர் புஸ்தகம் 1 அதிகாரம், அப்ப அங்கே வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 13 வசனத்திலே தேவன் நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். தம்முடைய இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், பிசாசுடைய ராஜ்யத்திலே, பிசாசுடைய ஆளுகைக்குள்ளே நாங்கள் இருந்தோம். தேவன் தமது குமாரா இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்து அவரை நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அடிமைத்தனத்துக்காக அவரை ஒப்பு கொடுத்து அவருடைய சிலுவை மரணத்துக்கூடாக நம்மளை பிசாசின் பிடியிலிருந்து எடுத்து நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிற, நாம் தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். அது ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலைமையாக இருக்கிறது, அது ஆவிக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு சுவாமியை அங்கே பிலாத்து விசாரிக்கிறான் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 18 அதிகாரத்தில், யோவான் 18 அதிகாரம் 33 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதித்திரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியர் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றார். இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியதல்ல என்று சொல்லுகிறார். அப்ப தேவ ராஜ்யம் என்பது இந்த உலக பிரகாரமாக நாம் பார்க்கிற காரியம் அல்ல, அது ஆவிக்குரிய ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யமானது நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆளுகையானது நமக்குள்ளே இருக்கிறது. நாம் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த சம்பவத்தை சொல்லும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பயப்படாத சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா அங்கே விருப்பமாய் இருக்கிறார் என்று சொன்னது, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினாலே நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். லூக்கா கொலோசியர் 1 அதிகாரம் 13 வசனம், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப தேவன் நம்மை அங்கே இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வைத்திருக்கிறார். அப்ப நாங்கள் வாசித்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தேவ ராஜ்யமானது நமக்குள்ளே இருக்கிறது. நாம் தேவ ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த தேவ ராஜ்யத்தின் ஆளுகையில் நாம் இருக்கிறபடியாலே நமக்கு ஒரு அங்க நம்மை ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிலாத்து கேட்கிறான் கடைசியாக, நீ ராஜாவா என்று சொல்லி. இயேசு சொல்லுகிறார், நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய பிரகாரம் அல்ல, என்னுடைய ராஜ்யம் ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறது. நான் ராஜா, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். அருமையானதுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை ராஜாவாக இருக்கிறார். நம்முடைய ராஜாவாக நாம் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உடைக்காக உணவுக்காக கவலைப்படுகிறீங்களே,
நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி போட்டு அவர் சொல்லுகிறார், ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க, அங்கே காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார். அவர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஏன்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திலே இவைகள் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு பலவிதமான காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், பலவிதமான தேவைகளோடு கூட நீங்க இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறோம் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறோம். அவர் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த உலக பிரகாரமான இந்த ஆட்சியை வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த உலகத்திலே இந்த ராஜ்யங்கள் ஆளப்படுகிறது பாருங்க, நாடுகள் ஆளப்படுகிறது, ராஜாக்கள் இருக்கிறார்கள், ஜனாதிபதி அப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, தலைவர்கள். அவர்கள் ஆளுகை செய்கிற பிரகாரம் நம்முடைய தேவன் ஆளுகை செய்வார் என்பதை நான் பார்க்க கூடாது. அவர்கள் சில எம்பிமார அல்லது வேற அரசியல் தலைவர்களை பிடித்து அவர்கள் சொல்லுகிற பிரகாரம், அவர்கள் கேட்கிற பிரகாரம் அவர்களுக்கு சில சலுகைகள், அவர்கள் சார்ந்த மக்களுக்கு சில சலுகைகளை கொடுத்து கொண்டு ஆளுகை நடந்து கொண்டிருக்கிறது. அது எல்லா நாடுகளிலும் நடக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன், நம்முடைய ராஜா அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற தேவன். அவர் நீதி உள்ள ராஜாவாக இருக்கிறார். நிச்சயமாய் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த கால வேளையிலே அருமையானது கொண்டு பிள்ளைகளே, நம்முடைய ராஜா அவர் நீதி உள்ளவர். நிச்சயமாய் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் யெகோவா ஜீரே, முன்கூட்டியே தேவைகளை சந்திக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த கால வேளை உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் நீ விசுவாசிக்க வேண்டும். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாழ்கிறாய். தேவனுடைய ராஜ்யம் என்பது உனக்குள்ளே இருக்கிறது. ஆகவே தேவ ராஜ்யத்துக்குள்ளே வாழ்கிற உனக்கு கர்த்தர் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய தேவைகளை சந்தித்து உன்னை வழிநடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உமது சமூகத்திலே வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, காலைதோறும் உமது கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கிறபடியாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே அப்பா உமது கருத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுடைய ராஜாவாக இருக்கிறீர். நீர் எங்களுடைய ஆண்டவர் ராஜாவாக இருந்து எங்களை ஆளுகை செய்கிறதவன், எங்களுக்குள்ள இருந்து ஆளுகை செய்கிறதவன் ஆண்டவரே. ஆகவே உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் வாழ்கிறோம் சுவாமி. உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் இருப்பதில்லை சுவாமி. உமக்கு நன்றி. அதை உமது பிள்ளைகள் விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. அதை குறித்து ஆண்டவரே உமது பிள்ளைகள் தியானிக்கட்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே கவலையோடு கூட, வேதனையோடு கூட, பெருமூச்சோடு கூட இருக்கிறவர்கள் இந்த நாட்கள் இந்த வார்த்தை கூட தேற்றப்படட்டும் சுவாமி. உற்சாகம் அடையட்டும் சுவாமி. கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். சில வழக்குகள் சம்பந்தமாக ஆண்டவர் நல்ல முடிவை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீ நீதியுள்ள ராஜா. நிச்சயமாய் உமது பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுப்பீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி சுவாமி. சுகத்தை கொடுப்பீர், பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுப்பீர். உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற இந்த வீடியோவை பார்க்கிற ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் ஆண்டவர் இவைகளிலே தேவனுடைய ஆசீர்வாதமும் ஆளுகையும் கூட இருப்பதாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அங்கே எங்களோடு இணைந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் அங்கே எங்களோடு இணைந்திருங்கள். நாளை ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே ஆராதனைகள் இருக்கின்றபடியாலே காலை எங்களுக்கு ஒளிபரப்பில்லை. ஆனால் நாளை ஆராதனையினுடைய தேவ செய்தியானது உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பப்படும். காலை 9 மணி முதல் 10 மணி வரை எங்களுடைய தேவ செய்தி, எங்களுடைய ஆராதனையுடைய தேவ செய்தியின் வேளையை நாங்கள் உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இணைந்திருங்கள். எங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு எழுதுங்கள். வாட்ஸ்அப் இலக்கமானது 0077575861 கர்த்தர் தாமே நம்முடைய ஆசீர்வதிப்பாராக.
God bless you. Bye bye. Hallelujah.